உயர பறப்பீங்கன்னா ஃபைனான்சியலி யூ வில் ஃப்ளை ஹை. பொருளாதார ரீதியா நீ பறக்க போற. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிறது. ஆமென். ஏற்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த செய்தி ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு வரும். இதுவரை வராத லேண்ட், ஹவுஸ், ஆமென், ப்ராப்பர்ட்டிஸ், ஆமென், வெஹிக்கிள்ஸ், ஆமென். உயர பறப்பீங்கன்னா financially you will fly high. You will fly high in the area of finance. Amen. பொருளாதார ரீதியா நீ பறக்க போற. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பண உலகில் நான் பறக்கும் ஆண்டு. ஆமென். higher in your financials. ஆமென். எப்படி போட்டுருக்கு பாருங்க. God makes a home for a lonely. He lead a prisoner into prosperity. என்ன வார்த்தை பாருங்க. Lead the prisoner into prosperity. சிறைப்பட்டவர்களை என்ன பண்றாராம்? விடுதலை ஆக்குகிறாருன்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டவர்களை செழிப்பாக்குகிறார். ஆமென். prisoner into prosperity. இப்போ யோசேப்பு ஜெயில இருந்து விடுவித்து அப்படி கிடையாது, கொண்டு போய் ராஜ வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் விடுதலை ஆக்குறார் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை செழிப்பாக்குகிறார். ஆமென்.